குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து மாமியாரை கொல்ல முயற்சி. மர்டருக்காக மகளுடன் கைகோர்த்த தாய். தோழியையும் கூட்டு சேர்த்து மாஸ்டர் பிளான். மாமியாரை கொல்ல துணிந்தது ஏன்? கேடி மருமகள் சிக்கியது எப்படி? மக்களை தேடி மருத்துவ முகாம் திட்டத்திலிருந்து வந்திருக்கேன். வீடு வீடா போய் வயசானவங்களோட உடல்நிலைய பரிசோதிச்சுட்டு வர்றோம். குச்சிப்பாளையத்தில் இருக்கிற வயசானவங்களை எல்லாம் செக் பண்ணியாச்சு. மூதாட்டி தனலட்சுமி வீடு எது? அவங்க மட்டும்தான் மிஸ் ஆகுறாங்கன்னு கேட்டிருக்காங்க நர்ஸ் கோமதி. அந்த நேரத்துல அங்க நின்னுட்டு இருந்த கீர்த்தி என்னோட பாட்டி தான் தனலட்சுமின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து நர்ஸ் கோமதிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க கீர்த்தி. வீட்டில் இருந்த மூதாட்டி தனலட்சுமிய பரிசோதித்த கோமதி உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்குதுமான்னு சொல்லி இருக்காங்க. பயப்படாதீங்க, நான் ஒரு மெடிசன் தர்றேன், அதை குடிச்சா சரியா போயிடும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமிக்கு ஜூஸ்ல மெடிசனை கலந்து கொடுத்து குடிக்க வச்சிருக்காங்க. ஜூஸ் கசப்பா இருக்குதுன்னு தனலட்சுமி சொல்ல, மருந்துன்னா அப்படித்தாமா இருக்கும், தைரியமா குடிங்கன்னு சொல்லி இருக்காங்க கோமதி. வீடு தேடி வந்து அக்கறையா கவனிச்ச கோமதி கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்கி இருந்திருக்காங்க கீர்த்தி. கோமதி கிளம்பி போன 5 நிமிஷத்துல மூதாட்டி தனலட்சுமி வாயில நுர தள்ளி மயங்கி விழுந்திருக்காங்க. அதை பார்த்ததும் பதறி போன கீர்த்தி உடனே நர்ஸ் கோமதிக்கு கால் பண்ணி இருக்காங்க. நீங்க கொடுத்த ஜூஸை குடிச்சதும் பாட்டி வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டாங்கன்னு பதறிக்கிட்டே சொல்லி இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படித்தான் இருக்கும், அதுவே சரியாகிடும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருக்காங்க கோமதி. அடுத்து மயங்கி கிடந்த தனலட்சுமிய பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க கீர்த்தி. வாயில நுரை தள்ளி இருந்த தனலட்சுமிய பார்த்த மருத்துவர்கள் என்னாச்சு இவங்களுக்கு, என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டு இருக்காங்க. மருத்துவ முகாமிலிருந்து வர்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்சதும் தான் பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க கீர்த்தி. அடுத்து தனலட்சுமிய பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க மருத்துவர்கள். அப்பதான் தனலட்சுமி குடிச்ச ஜூஸ்ல பாய்சன் கலந்திருக்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜூஸ்ல விஷம் கலந்திருந்தது தெரிஞ்சு ஆடி போன கீர்த்தி உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் கீர்த்தி கிட்ட முதல்ல விசாரணை பண்ணாங்க. அப்ப நடந்ததை பத்தி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க கீர்த்தி. மக்களை தேடி மருத்துவ முகாம்ல கோமதி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்களான்னு போலீஸ் நேர்ல போய் விசாரணை பண்ணி இருக்காங்க. கோமதின்னு யாரும் இங்க வேலை பார்க்கல சார்னு சொல்லி இருக்காங்க அங்க இருந்தவங்க. அதுக்கப்புறம் இது திட்டம் போட்டு பண்ண கொலை முயற்சி தான் முடிவு பண்ண போலீஸ் நேரா தனலட்சுமி வீட்டுக்கிட்ட போய் அந்த தெருவில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணி இருக்காங்க. சிசிடிவி கேமராவில் கோமதி தெருவில் நடந்து போற வீடியோ பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு கோமதிய கண்டுபிடிச்ச போலீஸ் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் தனலட்சுமிய கொலை பண்றதுக்கு முழுக்க முழுக்க பிளான் போட்டது அவங்களோட மருமகள் தமிழ்ச்செல்விதாங்கிறது தெரிய வந்திருக்கு. மாமியார தமிழ்ச்செல்வி கொலை முயற்சி பண்ணதுக்கு என்ன காரணம், மருமகள் மாமியாருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். நாமக்கல் திருச்செங்கோட்ல உள்ள தனலட்சுமியோட 2வது மகன் சரவண பெருமாள் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்விய காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த காதல் திருமணம் தனலட்சுமிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் சரவண பெருமாள் தமிழ்ச்செல்வி தம்பதி தனியா இன்னொரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பேரம் பேத்தி வந்த பிறகும் கூட தனலட்சுமி மருமகள் தமிழ்ச்செல்விய முழுசா ஏத்துக்கல. தமிழ்ச்செல்விய விட்டு வந்துரு, நம்ம சாதியிலேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன்னு மகன் சரவண பெருமாள் கிட்ட தாய் தனலட்சுமி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் தமிழ்ச்செல்வி காதுக்கு போக கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பிரச்சனை வந்திருக்கு. தமிழ்ச்செல்வி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால எப்ப பார்த்தாலும் அவங்கள மட்டம் தட்டிட்டே இருந்திருக்காங்க தனலட்சுமி.
சமீபத்துல கூட ஒன்னும் இல்லாதவ என் பையனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு தமிழ்ச்செல்விய தனலட்சுமி திட்டி அவமானப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் சேர்ந்து மாமியார் தனலட்சுமி மீது மருமகள் தமிழ்ச்செல்விக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம தனலட்சுமியோட கதையை முடிச்சிட்டா சொத்து பத்தெல்லாம் தன்னோட கணவன் சரவண பெருமாள் பேருக்கு வந்துடும், அப்படி சொத்து கைக்கு வந்துச்சுன்னா நம்ம கஷ்ட நஷ்டம்லாம் தீந்துரும்னு கணக்கு போட்டிருக்காங்க தமிழ்ச்செல்வி. தனலட்சுமியை கொலை பண்றதுக்கு தமிழ்ச்செல்விக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க அவங்களோட அம்மா பாப்பாத்தி. மாமியார கொலை பண்றதுக்காக தனக்கு தெரிஞ்ச நர்சிங் டிப்ளமோ படிச்ச கோமதி கிட்ட தமிழ்ச்செல்வியும் பாப்பாத்தியும் தங்களோட பிளான பத்தி சொல்லி இருக்காங்க. நாங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டா சொத்துல ஒரு பங்கு கொடுத்துடுறோம்னு சொல்லி கோமதி கிட்ட டீல் பேசி இருக்காங்க. சொத்துல ஒரு பங்குன்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன கோமதி மக்களை தேடி மருத்துவ முகாம் திட்டத்திலிருந்து வர்றேன்னு சொல்லி தனலட்சுமி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பாய்சன் ஜூஸ் கொடுத்திருக்காங்க. போலீஸ் விசாரணையில எல்லா தில்லாலங்கடி வேலையும் வெளிச்சத்துக்கு வந்ததால தமிழ்ச்செல்வி, பாப்பாத்தி, கோமதி 3 பேரும் இப்ப ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. தனலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.